இரட்டை இலையை எதிர்த்து நான் போட்டியிடுற சூழ்நிலை யாரால் எப்படி அந்த சதி உருவாக்கப்பட்டது என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். ஆக எங்களுடைய பலத்தை, தொண்டர்களுடைய பலத்தை, அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமையை மீட்டும் குழுவின்ற பலத்தை நிரூபிப்பதற்காக நான் நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருந்ததா. என்னை தோற்கடிப்பதற்கு எனக்கு வழங்கப்பட்டது பலாப்பழ சின்னம், சுயேட்சை சின்னம், 22வது சின்னம், 2வது மிஷின் 6 பன்னீர்செல்வத்தை எங்கெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அது இன்சில் வர்றது மாதிரி அவர் கொண்டு போய் நிப்பாட்டினார். என்னாச்சு? யாரு டெபாசிட்டி வந்தது? இரட்டை இலையும் டெபாசிட்டி இழந்தது. இவர் கொண்டு போய் நிப்பாட்டினாரு. அவர்கள் அனைவரும் டெபாசிட். ஆக டெபாசிட் இழப்பதற்கு முழு காரணகர்த்தா உதயகுமார் என்பதை நான் சுட்டி காட்டுகிறேன். வேற யாரு சொல்லிட்டு நீங்களே சிரிக்கிறீங்க. இது ஒரு படத்துல பாட்டு வர மாதிரி நீங்க பாட ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல இணைகிறது தம்பி, இங்க சொல்றதுக்கு நாங்க ஓய்வு வந்து அங்க ஓய்வு வாசல யாரு வீட்டு வாசல் நிக்கல. அனைவரும் இணைந்தால் தற்போது அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் முடிக்கிறதுக்கு முன்னால் நீங்க எப்படி கேள்வி கணைகளை எதிர்கட்சி மாதிரி சொன்னீங்க. அனைவரும் தங்களுக்குள் இருக்கின்ற மனமாச்சரியங்களை விலக்கி வைத்து விட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைகின்ற பொழுது அம்மா என்றும் ஜானகி அம்மா என்றும் 2 அணிகளாக நாம் பிரிந்திருந்தோம். தோல்வி அடைந்தவர்கள் சட்டமன்றத்தில் தோல்வியை தெளிவினோம். தோல்வி வெற்றி வாய்ப்பை இழந்த மறுநாளே காலையில் தலைவர்கள் ஒன்று சேர்வதற்கு முன்னதாக தொண்டர்கள் அனைத்து தமிழ்நாடும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். அதை பார்த்துதான் தலைவர்களே சேர்ந்தார்கள். ஆக பிரிந்தால் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு. அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் சக்தியில் பிரிந்தால் இனி வரும் தேர்தல் எந்த தேர்தலிலும் இணையாமல் வெற்றி வர முடியாது என்பதுதான் தமிழக மக்களுடைய தீர்ப்பாக 11 தேர்தலில் இருந்திருக்கிறது. ஒற்றை தலைமை வந்தால் உறுதியாக பழனிசாமி தலைமையில் முழு வெற்றியை பெறுவோம் என்று நின்ற தேர்தல் அத்தனை தேர்தல் தோல்வியை தெரிவிக்கிறது. பிரிந்திருந்த காரணத்தினால் மத்திய அரசு கொடுத்திருக்காங்க. கேட்க வேண்டியது நீங்க மத்திய அரசு. மூத்த அரசியல் தலைவர் செங்கோட்டையன் வந்து தற்போது வந்து அம்மா படம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மாத்தாங்க. தலைவர் காலத்திலே அவர் மாவட்ட செயலாளர், 23 ஆண்டுகள் மாவட்ட செயலாளர், 9 முறை சட்டமன்ற தேர்தலில் 7 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். அனைத்து தர மக்களிடத்திலும் நல்ல பெயர் வாங்கியிருக்கிறார். கட்சிக்கு தமிழகம் மட்டுமல்லாமல் ஈரோடு மாவட்டம் அல்லாமல் தமிழகம் அனைவரும் நன்றாக பரிச்சயமாகக்கூடியவர். எந்த வேலை சொன்னாலும் கட்சி பணி சொன்னாலும் தலைவராக இருக்கின்ற காலத்திலும் சரி, அம்மாவுடைய காலத்திலும் சரி, அவர் தன்னுடைய பணியை முழுமையாக நிறைவாக நிறைவேற்றியிருக்கிறார் என்பதுதான் அவருக்கு இருக்கிற நல்ல பெயர். அவர் மனஸ்தாங்கள் என்னன்னா, இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் புரட்சி தலைவர். இந்த இயக்கத்தை மாபெரும் இயக்கமாக, வரலாற்று இயக்கமாக உருவாக்கியவர், வளர்த்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர். இந்த இருவரும் தலைவர்களின் படங்கள் இல்லை என்று சொன்னால் எங்கள் 1.5 கோடி தொண்டர்கள் வெதுக்கி கொண்டிருக்கிறார். இளைவருக்கும் அனைவருக்கும் அந்த மனத்தாங்க இருக்கிறது. எங்களுக்கு மாவட்டத்தில் ஒரு போஸ்டர் பார்த்தேன். ஒரு மாவட்ட செயலாளர் இப்ப போட்டிருக்காங்க. அந்த மாவட்ட செயலாளர் நடந்து முடிந்த நகராட்சி மன்ற தேர்தலில் திமுகவில 2 பிரிவா போட்டி போட்டாங்க எங்க நகர்மன்ற தலைவருக்கு. அப்பொழுது ஒரு நகர்மன்ற தலைவர் அவர் அழைத்து கொண்டு போய் எங்க டிஎம்கே போய் பேரம் பேசி வாங்கிட்டு நம்மளும் இந்த 6 பேரையும் கூட்டு போய் வாங்கி கொடுத்து விட்டார். இன்னைக்கு அவர் மாவட்ட செயலாளர், எங்க தேனி மாவட்டத்தை ஒரு பிரிவுக்கு மாவட்ட செயலாளர். அவர் படத்தை நேற்று பார்த்தேன். நடுவில் அவர் படத்தை பெருசா போட்டிருக்காங்க. எடப்பாடி படத்தை காலடியில போட்டிருக்காங்க, அவர் காலடியில் கீழே. இது அவருடைய பண்பாடு என்று தெரிவிக்கும். எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட மறு உருவம் தான் எடப்பாடி. ஐயோ சாமி, மறுபடியும் நீங்க நகைச்சுவையாவே கேட்டுக்கிறேன். எப்படிங்க
ஏன் பொறுமையா இருங்க, நீங்க அதுக்குள்ளே சிந்து முடிச்சு விடுறீங்களே எங்களை. டப்பிங் வாய்ஸ் யாரு சொல்லியிருக்காங்க. எந்த விதத்தையும் அவர்தான் விளக்கம். அந்த மாதிரி சண்டையெல்லாம் எனக்கு போட தெரியும். நன்றி.